வணக்கம். நான் நடிகர் முனிஷ் ராஜா பேசுகிறேன். நேற்று என்னோடய மனைவி பிரியா ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்களாம் பேசுனாங்களா இல்லை பக்கத்தில் இருந்து பேச வைக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறது. அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க, கல்யாணம் முறைப்படி நடக்கலை, சட்டப்படி நடக்கலைன்ட்டு. அது உண்மையா பொய்யா? நாங்கள் பிரிஞ்சோமா, பிரிக்க வைக்கப்பட்டோமா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யாரெல்லாம் இதில் சதி பண்ணியிருக்காங்க என்கிறத நான் விரைவில் மக்களுக்கும் மீடியாவுக்கும் முறைப்படி தெரிவிக்கிறேன். தயவு செஞ்சு தவறான தகவலை யாரும் பரப்ப வேணாம். நன்றி. வணக்கம். நான் நடிகர் முனிஷ் ராஜா பேசுகிறேன். நேற்று என்னோடய மனைவி பிரியா ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்களாம் பேசுனாங்களா இல்லை பக்கத்தில் இருந்து பேச வைக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறது. அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க, கல்யாணம் முறைப்படி நடக்கலை, சட்டப்படி நடக்கலைன்ட்டு. அது உண்மையா பொய்யா? நாங்கள் பிரிஞ்சோமா, பிரிக்க வைக்கப்பட்டோமா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யாரெல்லாம் இதில் சதி பண்ணியிருக்காங்க என்கிறத நான் விரைவில் மக்களுக்கும் மீடியாவுக்கும் முறைப்படி தெரிவிக்கிறேன். தயவு செஞ்சு தவறான தகவலை யாரும் பரப்ப வேணாம். நன்றி. வணக்கம். நான் நடிகர் முனிஷ் ராஜா பேசுகிறேன். நேற்று என்னோடய மனைவி பிரியா ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்களாம் பேசுனாங்களா இல்லை பக்கத்தில் இருந்து பேச வைக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறது. அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க, கல்யாணம் முறைப்படி நடக்கலை, சட்டப்படி நடக்கலைன்ட்டு. அது உண்மையா பொய்யா? நாங்கள் பிரிஞ்சோமா, பிரிக்க வைக்கப்பட்டோமா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யாரெல்லாம் இதில் சதி பண்ணியிருக்காங்க என்கிறத நான் விரைவில் மக்களுக்கும் மீடியாவுக்கும் முறைப்படி தெரிவிக்கிறேன். தயவு செஞ்சு தவறான தகவலை யாரும் பரப்ப வேணாம். நன்றி. வணக்கம். நான் பிரியா, ராஜ்கிரண் சார் வளர்த்து பொண்ணு. நான் 2022 ஆக்டர் முனிஷ் ராஜாவை கல்யாணம் பண்ணேன். அது மீடியா மூலமாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கல்யாணத்துக்கப்புறம் நாங்கள் இப்போ செப்பரேட் ஆகி ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் கல்யாணம் சட்டபூர்வமான கல்யாணமும் கிடையாது. இது நான் டிக்ளேர் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை வளர்த்த டாடியை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். 1 இல்லை 2 இல்லை, நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் அப்படி ஹர்ட் பண்ணப்போ, எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ என்னை கை விடாமல் சத்தியமாக நின்று காப்பாற்றினாங்க. இது நான் எதிர்பார்க்காத கருணை. இது எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது. என்னை மன்னிச்சிருங்க டாடி, என்னை மன்னிச்சிடுங்க.